கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இயேசு நிறைய பேருக்கு ப்ரேயர் பண்ண போயிருக்காங்கல்ல. அவங்க சீடர்களோடு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண போயிருக்காங்க இந்த பூமியில் வாழும்போது. ஒரு தடவை ஜெப ஆலய தலைவன் யவீரு அவங்க பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருக்கா, ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உடனே தேசும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். வழியில் நிறைய வேலை இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்கும் போது தான் ஓடி ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலேருந்து ஒரு ஆள் உங்கள் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொன்னாங்கங்க அதுக்கு, இல்லை நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சிரித்தாங்க. சிரிப்பு வந்துச்சு. என்ன இந்த போதகர் இப்படி சொல்கிறாரு, தூங்குறான்றேன்னு. உண்மைங்க, அவர் ஏங்க அப்படி சொல்லணும்? உண்மை, அந்த பொண்ணு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருக்கா. ஆழ்ந்த உறக்கம் என்பது கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கா அந்த பொண்ணு. நீங்கள் அந்த பொண்ணு அங்கே அவ்வளோ சத்தம், அவங்க எல்லாம் அழுது புலம்பியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அது கூட காதில் விழலை. ஆழ்ந்த உறக்கம் என்பது பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த கோமா ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அதை எப்படி எழுப்புவாங்கன்னா, கோமா ஸ்டேஜில் போனவங்க ஒரு வாரம் சில நாட்களில் வெளியில் வந்துடுவாங்க. அது எப்படி அந்த நபரை வெளியில் கொண்டு வருவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை பேச வைப்பாங்க, பிடிச்ச மியூசிக் போட்டு விடுவாங்க. இல்லைனா இந்த வயிற்று பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா காலி பண்ணி விட்ருவாங்க. பசி வர அளவுக்கு காலி பண்ணி விட்ருவாங்க. அப்போ பசி எடுத்தோடனே இவங்க எழுந்துடுவாங்க. இதெல்லாம் அவங்க அந்த அந்த நபரை எழுப்புவதற்காக அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுங்க. அதுதான் இயேசு பண்ணார். என்ன பண்ணார்? கையை பிடிச்சி, சிறுபெண்ணே எழுந்திரு, கையை பிடிச்சி எழுந்திரு அப்படின்னாரு. தூக்கத்துலேருந்து எழுந்திடுன்னு எழுப்பி விட்டார். அப்புறம் இப்போ கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாரு. நல்ல பசி உண்டாக வச்சார். 43ஆம் வசனம் பாருங்கள், மார்க் 5:43. அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். லாசரு அவனுக்கும் சாப்பாடு கொடுன்னு சொல்ல, நாயின் ஊர் விதவை பையனை எழுப்பும் போதும் சாப்பாடு கொடுன்னு சொல்லலை. ஆனால் இந்த பொண்ணை எழுப்பும் போது யபீரோடைய 12 வயது குழந்தை, 8th படிக்கிற பொண்ணு, இல்லைன்னா 7th படிச்சிருப்பா, அப்படிப்பட்ட பொண்ணை எழுப்பும்போது என்ன சொன்னார்? சாப்பாடு கொடுங்கன்னாரு. ஏன்? இவர் அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன அந்த பொண்ணை எப்படி எழுப்பினார்? இந்த காலத்து டாக்டர்ஸ் மாதிரி பசி எடுக்க வச்சிட்டாரு, வயிற்றை காலி பண்ணி விட்டார். அதனால்தான் அவங்க அம்மா கிட்ட சொன்னார், ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். பாருங்களேன், நம்ம இயேசு எவ்வளோ பெரிய மருத்துவர். இப்போ பண்ணுற ட்ரீட்மெண்ட்டாக அப்போ பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் அதில் ஒரு நியாயம், ஒரு உண்மை இருக்குது. இப்போ தான் எனக்கே அது புரிஞ்சிச்சோ, இதுதான் காரணமா அப்படின்னு. அந்த வீடியோ, நான் இந்த வசனம் புரிகிறதுக்கு காரணமான ஒரு வீடியோ ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய பாதிக்கு மேற்பட்ட பகுதியில் இந்த எப்படி டாக்டர்ஸ் கோமா ஸ்டேஜில் உள்ளவங்களை எழுப்புறாங்க அது இருக்கும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. பைபிள் உண்மைங்க. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வுகளும் உண்மை. இயேசு உண்மை. இயேசுவால் எது வேணால் செய்ய முடியும். டாக்டர்ஸ்னு ஓடுறீங்களேங்க, உங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்காத ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் எல்லாம் இயேசு கொடுப்பாருங்க. அந்த காலத்துலேயே கோமா ஸ்டேஜில் உள்ள ஒரு பொண்ணை எழுப்பி விட்டுட்டாரு. உங்களை எழுப்பி விட மாட்டாரா? எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் உங்களுக்கு எழுப்பி விட்டுருவாருங்க. அவரை பிடிச்சிக்கோங்க. அவங்க இந்த பொண்ணுடைய அப்பா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நீங்கள் பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? ஏசோ பிடிங்க, எல்லா சுகத்தையும் கொடுப்பாரு. எவ்வளோ பெரிய நிம்மதி இல்லாத இடத்துல இருந்தாலும் உங்களை வெளியில் கொண்டு வர முடியும். பரம வைத்தியர். இந்த உடம்புல என்னென்ன இடத்துல என்னென்ன கஷ்டம் இருக்குது, அவர் தானே படைச்சவருக்கு தெரியாதாங்க நம்ம உடம்ப சரி பண்ண. அவர் பாதத்தில் விழுந்து கிடங்க, சரியாயிடும். உங்களுடைய எல்லா வியாதிகள் சரியாகும், மனக்கவலைகள் சரியாகும். இயேசுவை பிடிச்சிக்கோங்க, போதுங்க. இந்த வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.